friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹக்கா நூடுல்ஸ் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan-ஐ ஹீட் பண்ணிக்கோங்க. pan சூடானதும் அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது நம்மளோட நூடுல்ஸ்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுல நம்மளோட நூடுல்ஸை போட்டுடலாம். என்னோட நூடுல்ஸ் பேக்கெட்டில் 5 minutes குக் பண்ணால் போதும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 5 minutes தான் குக் பண்ண போகிறேன். உங்களோட நூடுல்ஸ் பேக்கெட்டில் எவ்வளோ டைம் குக் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுபடி குக் பண்ணால் போதும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. வாட்டர்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பேன்ல மாற்றி வச்சுக்கோங்க. நம்மளோட நூடுல்ஸ் கூட 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் தனித்தனியாக வரும். அப்புறம் நான் அதே பேனில் ஒரு 2 tablespoon போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம இதில் வந்து எக்கை வறுத்து எடுத்துடலாம். நான் 2 லார்ஜ் சைஸ் முட்டை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதே பேனில் 1 teaspoon ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட இஞ்சியும் பூண்டையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சு 1 tablespoon போல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் பாதி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் அப்புறம் காத்துண்டு முட்டைக்கோசையை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். 3 நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் இதில் வந்து 1 tablespoon சில்லி சாஸ், அது கூட 1 tablespoon டொமேட்டோ கெச்சப், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 tablespoon லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணி, அது கூட கொஞ்சமாக உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு நல்ல மிளகு தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.